துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஐயா. கர்த்தரையே நம்பி இருக்க பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை டாடி. அவர்கள் கழுகுகளை போல தகப்பனே செட்டைகளை விரித்து உயர எழும்புகிற செய்கிற தேவன் ஐயா நீர். இதோ கழுகுக்கு ஒப்பான ஒரு பலனை தகப்பனே, ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒப்பான ஒரு பலனை தேவன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ தீபாரா காலா ராபா தீமானா சதுரா மனா காலா ராபா தீமானா கராபா தீரவரா தீமானா கராபா தீரவரா குதரானா. ஓ நன்றி 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 இயேசுவே. Thank you, Jesus. நன்றி ராஜா. Hallelujah. Hallelujah. ஆமென். இந்த மாலை வேளையிலே கர்த்தர் தாமே ஆமே ஸ்தோத்திரம் தீர்க்க தரிசன வார்த்தையாக நம்மோடு கூட இடைப்பட போகிறார். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். The Lord is willing to talk to you. So கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்பும்படியாக இந்த மாலைவேளையிலே பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய இருக்கிறார். Let the glory of the Lord fill you, and through this evening God is going to talk to you. காரியத்தை செஞ்சார்னா அதுல மகிமையான காரியத்தை மகிமையான சாட்சிகளை கர்த்தர் விளங்க பண்ணுவார். When God does a work, we can see the glory of God in it. கர்த்தருடைய மகிமை எங்க இருக்குதோ அங்க பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்குது. நம்ம Where there is the glory of God, we can see a mighty miracles happening there. அங்க பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்குது நீங்க பார்க்க முடியும். Where there is the presence of the Lord, you can see a mighty miracles happening over there. கர்த்தருடைய பிரசன்னம் எங்க இருக்குதோ அங்க பெரிய பெரிய அற்புதங்களை பார்க்க முடியும். Where there is the presence of the Lord, you can see a mighty miracles happening over there. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக என்று people who are watching this, you will see a mighty hold of God's hand upon you. இறங்கட்டும் என்று சொல்லி Let the presence of the Lord fill you. கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்புவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். Let the glory of the God fill you tonight. தேவ பிரசன்னம் உங்களை ஆட்கொள்வதாக என்று சொல்லி Let the presence of the Lord fill you this evening. நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தருடைய மகிமை விழுங்குது. இப்ப விழுங்குது இயேசுவின் நாமத்தினால. In the place where you are, the Lord's mighty holding is going to happen over there. Hallelujah. So falling down, the presence of the Lord, the fire of the Lord is falling upon you right now. கர்த்தருடைய பிரசன்னம் உங்க மேல அக்கினி போல வர்ஷிக்க பண்ணுகிறார். ஆமென். கர்த்தருடைய பிரசன்னம் உங்க மேல விழுகிறத பார்க்கிறேன். The presence of the Lord is filling you this time. என்ன சூழ்நிலையில இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலையில இருந்து கர்த்தர் உங்களை ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் பிரச்சனையில கர்த்தர் வேரோடு உங்களை பிடுங்கி எடுக்க போகிறார். Through which situation you are traveling through, that situation is going to change. தரித்திர பிரச்சனைகள், தரித்திர போராட்டங்கள், தரித்திரத்தின் கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் உடைந்து எறிய போகிறது. All the poverty, sickness is going to leave you this time. All the bondage of poverty அதெல்லாம் கர்த்தர் உடைக்கிறார் இப்பொழுது. எல்லா தரித்திரத்தின் கட்டுகளை the God is going to break it tonight. தரித்திரத்தின் கட்டுகளை கர்த்தர் உடைப்பாராக. The Lord is going to break the bondage of poverty this now. கர்த்தருடைய கரம் வல்லமையாக உங்க மேல இறங்குகிறது. The Lord's hand is high upon you. கர்த்தருடைய கரம் வல்லமையாக உங்க மேல ஊற்றப்படுகிறது. The Lord's hand is going to be high upon you now. கர்த்தருடைய மகிமை வல்லமையாக உங்கள் மேல ஊற்றப்படுகிறது. The glory of the Lord is going to fill you now. கர்த்தருடைய வல்லமை மகிமையாக உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. The glory of the Lord is filling you at this time. எங்க நின்னு நீங்க ஜெபிக்கிறீங்களோ, எந்த இடத்துல இருந்து நீங்க ஜெபிக்கிறீங்களோ அங்கே கர்த்தர் தூதனை அனுப்புகிறார். In which place you are standing, in the situation you are standing over there, the God is going to send you His angel to help you. கர்த்தர் அவருடைய தூதனை உங்களுக்கு உதவும்படியாய் அவர் அனுப்புகிறார். அநேக நாட்களாய் ஆமே ஸ்தோத்திரம் தடைப்பட்டிருந்த காரியத்துல கர்த்தர் ஒரு முடிவை கட்டளையிடுவார். Lot of situation, a lot of time where you are facing a bondage, God is going to free that bondage tonight. அநேக காரியங்களை தடைப்பட்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு பெரிய வெளிச்சத்தை இந்த மாலை வேளையிலே கர்த்தர் காட்டவிருக்கிறார். Today God is going to show upon his light upon all the situations where it was lost. Amen. Hallelujah. God is breaking all the bondages in your life. கர்த்தர் எல்லா கட்டுகளை இந்த வேளையில உங்களுடைய வாழ்க்கையில கட்டப்பட்டிருக்கிற எல்லா சூழ்நிலையை உடைக்கிறவராய் இருக்கிறார். கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேச தொடங்குங்க. கர்த்தருடைய மகிமை இந்த இடத்தை நிரப்பட்டும். கர்த்தருடைய மகிமை உங்கள் ஸ்தோத்திரம் இல்லத்தை ஆட்கொள்ளட்டும். கர்த்தருடைய மகிமை யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, ஒருவேளை இந்த ஆசீர்வாதம் யாருக்கா தேவைனா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ the people who are watching this, if someone is needed for waiting for to see some miracle, please share this to them. ஆமென். அவரோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. Please share this நீங்க பகிர்ந்து கொள்ளுகிற இந்த ஜெபமானது அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை கொண்டு வரும். The sharing, let it bring a freedom in their life. கர்த்தருடைய ஆவியான ஸ்தோத்திரம் மகிமை ஸ்தோத்திரம் மிகுந்த பாரத்தோடு சொல்லுகிறார். ஆமென். அவர் உங்களை நிச்சயமாய் விடுவிக்க போகிறார். The God is with so much of wholehearted heart. He is telling that he is going to break you, break the situation
burden today. of Holy Spirit is to deliver you today. கர்த்தருடைய பாரமே இன்னைக்கு உங்களை விடுதலை ஆக்குகிறதுல தான் The burden இருக்கிறது. of heart of the Holy Ghost is to deliver you today. பரிசுத்த ஆவியானவருடைய பாரமே இன்னைக்கு உங்களுக்கு விடுதலைக்கு நேராய் உங்களை விடுதலை நடத்துகிறவராய் ஆக்கும்படியாய் இருக்கிறார். கர்த்தர் திருவுளம் பற்றியிருக்கிறார். The Lord has decided to free you from all the எத்தனையோ bondages. தரித்திர கட்டுகள், There is lot of bondages over the poverty. எத்தனையோ தரித்திர கட்டுகள் You can see a lot of bondage over the திரும்ப poverty. திரும்ப 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 நீங்கள் வாழ்க்கையில பார்த்து கொண்டிருக்கிற தரித்திரம். Again and again and again what you are seeing a bondage of எத்தனை poverty. உழைச்சாலும் எத்தனை ஸ்தோத்திரம் போராடினாலும் தரித்திரத்திலிருந்து வெளியே வர How முடியல. much ever you put your work, put your struggle, but efforts, you are not able to come out of You it. struggle Lord, but you're not able to come out of your bondage. நீங்க அநேக காரியத்துல கடினமாய் உழைக்கிறீங்க, ஆனா அந்த பாவர்ட்டில இருந்து உங்களால வெளியில வரவே முடியல. The poverty is spirit of poverty. அது ஒரு பிசாசின் தந்திரமா இருக்கு, அது ஒரு The பிசாசின் people, those கட்டாய் who இருக்கு. serving God, the poverty is breaking down right now. இன்னைக்கு தேவன் கர்த்தரை ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு தேவன் இன்னைக்கு அந்த பாவர்ட்டில இருந்து உங்களை ஒரு விடுதலைக்கு நேராய் நடத்துகிறவராய் Our இருக்கிறார். waiting for this third month of this year, God is releasing His power upon you to break down your poverty. இந்த 4வது மாசத்துல தேவன் அவருடைய அக்கினியை அனுப்பி உங்களுக்கு அந்த ஒரு பாவர்ட்டில இருந்து விடுதலையாக்கும்படியாய் தேவன் கிரியை செய்ய 3 மாதங்கள் போகிறார். கழித்து 4வது மாதத்துல வந்துச்சேன். After 3 months we are entering into the 4th month. 4 மாசத்துல காலடி எடுத்து வைக்கிறேன். Even in the 4th month we are stepping into it. ஆண்டவரே இன்னும் ஏன் ஒரு அற்புதம் நடக்கல நீங்க கேக்குறீங்களா? Still we are waiting for a miracle to happen. 4வது மாதம் வந்துருச்சுப்பா. This is the 4th month. ஆண்டவரே 4வது மாதம் வந்துருச்சு. We are pleading it as it is the 4th month. Lord, this is the month of 4th month, oh Lord. இது 4வது மாதமாய் இருக்கிறதே தேவனே. Lord, I stepped into the 4th month. நான் 4வது மாதத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறேனே. Still I am facing some problem. ஆனாலும் என்னால ஒரு மாற்றத்தை பார்க்க முடியல. இன்னும் நான் தரித்திரத்தை பார்க்கிறேன். இன்னும் நான் தரித்திரத்தை பார்க்கிறேன். Still I am seeing poverty. நான் இன்னுமே அந்த தரித்திரத்தையே Still I am seeing spirit of poverty in my circle. அந்த தரித்திரத்துடைய கட்டுகளை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். Still I am facing the problem of poverty. நான் அந்த தரித்திரத்துடைய பிரச்சனையவே நான் சந்தித்து கொண்டே இருக்கிறேன். What is the reason, oh God? அதுக்கு என்னப்பா அதோட ரீசன் என்ன ஆண்டவரே வழி வச்சிருக்கீங்க? What is the way that you have kept for us, O Lord? என்ன வழி நீங்க வச்சிருக்கீங்க ஆண்டவரே? What is the way that you have kept for us, O Pour out Lord? your blessing, oh God. Oh God. Pour out your blessing, oh God. ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தை தேவன் ஊற்றுவீராக. Pour out your blessing, oh Father God. ஆசீர்வாதத்தை தேவன் ஊற்றுவீராக. Pour out your blessing, oh Father God. ஆசீர்வாதத்தை தேவன் ஊற்றுவீராக. A release of fire. Oh, a release of fire. அது மேல ஒரு அக்கினி விழுகட்டும். andere mauraba shadaragedegedala yeni mauraba shadaragedegeda redamana rigedegeda redamana shadaragededa ஒரு பிரசன்னம் உங்கள் மேல் நிரப்புகிறது. ஒரு பிரசன்னம் உங்களை தொடுகிறது. 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 தேவ பிரசன்னம் தொடுகிறது. கர்த்தருடைய பிரசன்னம் தொடுகிறது. சாரா பாஷகே the Lord is holding you at this மேரே time. மெஷில் கேரேட்டே அந்தன் மார்பரா ஷகதரகடா இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே ஹalleluya திரளானவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். திரளானவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். Let there be a lot of blessings. திரளானவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். Let there be a people bunches of blessings. குர்ரபாபா திரளானவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். Bunches and bunches crowded. Lord, there many people be blessed by watching this, my God. திரளானவர் ரட்சிக்கப்படுவார்களாக. திரளானவர் ரட்சிக்கப்படுவார்களாக. திரளானவர் ரட்சிக்கப்படுவார்களாக. திரளானவர் ரட்சிக்கப்படுவார்களாக. திரளானவர் ரட்சிக்கப்படுவார்களாக. திரளானவர் ரட்சிக்கப்படுவார்களாக. திரளானவர்கள் வார்த்தை போவதாக. We send your word of God. ஓ உம்முடைய வார்த்தையை நாங்கள் அனுப்புகிறோம் தேவனே. We send your word of God. அப்பா உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அனுப்புகிறோம். We send your word of God. நான் உம்முடைய வார்த்தைகளை அனுப்புகிறோம். We send your word of God. நான் உம்முடைய வார்த்தைகளை அனுப்புகிறோம். Right now, as a servant of thine, I send your word upon the people right now. ஓ தேவ ஜனங்கள் மீது இப்பொழுதே உம்முடைய வார்த்தையை வர்ஷிக்க பண்ணும்படியாய் அனுப்புகிறோம். அப்படி ஊழியக்காரனுடைய வார்த்தையை நான் இப்பொழுது அனுப்புகிறேன். Let the servant of the Lord, as I am a servant of God, I sending a word upon the people
right தேவ now. தூதர்கள் தகப்பனே அப்பா ஊழியம் செய்கிற பிள்ளைகள் மீது அனுப்புகிற உம்முடைய வார்த்தைகளை Riba baba shakata raba. ஈமானகாராபாதா, Lamdarabo shederekede. கர்த்தருடைய ஈமானசதுரமனகாராபாதா. மகிமை விளங்கட்டும், கர்த்தருடைய மகிமை Let விளங்கட்டும். there be the glory எல்லா of the தரித்திரங்கள் Lord. எல்லா தரித்திரங்கள் எல்லா தரித்திரம் தகப்பனே, வாயின் வார்த்தைகள் எல்லாம் அக்னியா மாறுவதாக. எல்லாம் சொல்லுங்க, என் ஈமானசகதிரபா. வாயின் வார்த்தை அக்னியா மாறுச்சு Let ஆண்டவரே. my word become fire. ஆண்டவரே என் நாவ அக்னியா Let பயன்படுத்துங்க. my tongue become ஏ fire. பேசுங்க பேசுங்க, எந்த இடத்துல இருக்கிறீங்களோ உங்களுக்கு ஈமானகாராபாதா. எதிராக இருக்கிற சகல கட்டுகளையும் பார்த்து நீங்க பேசுங்க. Talk உங்களுக்கு எதிராக இருக்கிற against சகல all the ஆமென் problems that is தரித்திரத்தின் கட்டுகளை facing, பார்த்து that பேசுங்க. you are facing சொல்லுங்க, ஆண்டவரே tonight. அக்னியா என பேச வைங்க. Please speak out. Say, அக்னியா God, என பேச வைங்க. let there be a fireful word ஹalleluya, coming out அக்னியா from என my பேச tongue. வைங்க. Lord, Let make me me talk to talk firely, oh God. firefully Let out my of word my be a tongue. fire, oh Let God. my Let word my be word be fire, fireful. oh God. Let my Let my tongue word be be fire, oh fireful. God. என்னோட Let my talk வார்த்தைகள் be a fire, oh என்னோட God. வார்த்தைகள் Let me speak அக்கினியாய் firely. மாறட்டும். Let me speak firely. நான் Let me அக்கினியாய் speak பேச firely. உதவி Let செய்யுங்க. me speak நான் firely. அக்கினியாய் Let me பேச speak கர்த்தர் உதவி firely. செய்யுங்க. Firely, God, let there firely, be a firely, fire in firely, my firely. mouth. Let there be அக்னியா a அக்னியா அக்கினி. அக்னியா அப்பா, let there be அக்னியா a fire அக்னியா over அக்னியா my tongue. Let there அக்னியா be a அக்னியா fire over அக்னியா my tongue. சகல தரித்திரம் 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 இந்த தரித்திர ஆவி தரித்திர ஆவி தரித்திர ஆவி ஹalleluya எல்லா தரித்திர ஆவி வெளியே போகட்டும் எல்லா தரித்திர ஆவி வெளியே போகட்டும் Let all the every bondages spirit of of poverty, poverty let it go spell, go let it go be go spelled out. every Let spirit it of be poverty spelled out go in the away name of Jesus. go away every spirit of poverty go away Amen. எல்லா தரித்திரத்தின் தீபா, கட்டுகள் ரம்சா, வெளியேறட்டும் இயேசுவின் எல்லா நாமத்தினால. தரித்திரத்தின் ஆவிகள் வெளியே எல்லா போகட்டும் தரித்திரத்தின் let there be all the வளர்ச்சியை spirit of தடுக்கிற bondages, let it பொல்லாத be out. பிசாசே குடும்ப வளர்ச்சியை தடுக்கிற பொல்லாத பிசாசே The Satan which is not letting you grow down, let it be Hallelujah. spelled out in the name of Hallelujah. Jesus. குடும்ப வளர்ச்சியை கெடுக்கிற பொல்லாத ஆவியே The satanic creatures, the demonic துர்ரா thing பாபா which is just ஷாக்கா keeping you துர்ரா into such kind of Hallelujah. bondages, let it be spelled out in the name of Jesus. Demonic power against your family growth be broken in the name of Jesus. உங்களுக்கு உங்களுடைய Ripa குடும்பத்துக்கு masa விரோதமா katara இருக்கிற baba. எல்லா The சத்துருவின் கிரியைகள் power of வெளியேறட்டும் evil, இயேசுவின் the power நாமத்தினால. of evil which works against your family right now consuming in the fire of God. உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமா எழும்பி நிற்கிற எல்லா பிசாசின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தினால அந்த No more, no more, no more, no more, அக்கினிக்குள்ளாக no more, தகப்பனே no அது more, no more, பிரவேசிக்கட்டும் இயேசுவின் no more, no நாமத்தினால. more, no அது more அந்த பிள்ளைகளை poverty. தொடாதபடி No அந்த more பிரச்சனைகளை நீ poverty. வராதபடி. ஓ தீபாரா Amen, கதிரமா amen. நஷதுராபாரா. No more poverty. இனி ஒருபோதும் தரித்திரம் கிடையாது. No more poverty. தரித்திரம் இல்ல. No more poverty. There is no more No poverty. இனி more தரித்திரத்தை நீங்க the பார்க்க மாட்டீங்க. spirit that torment against your prosperity. எல்லா கட்டுகள் உங்களுடைய வளர்ச்சியை தடுக்க பண்ணுகிற எல்லா பிசாசின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தினால ஜெயிக்கிறோம். Prosperity விரோதமா கிரியை செய்கிற பொல்லாத ஆவி. The spirit which is working against the prosperity. இந்த prosperity விரோதமா இருக்கிற பொல்லாத பிசாசு. The spirit which is standing against the prosperity. இது எங்க கிரியை செய்யணும்னா வெளியில கிரியை செய்யாது. This will not be working outside. இது எங்க கிரியை செய்யணும்னா அது உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். This spirit will be working within you. தரித்திரத்தின் பிசாசான தரித்திரத்தினுடைய அந்த அசுத்த பலவான், the spirit of bondage which is bringing poverty. அந்த அசுத்த பலவான் அவனுக்கு அசுத்த பலவான்னு சொல்றது எதனால அவன் வந்து அசுத்தமான அதாவது விக்கினத்தின் காரியங்கள் அசுத்தமான காரியத்தை ஆமென் செய்ய வச்சு உங்களை தரித்திரத்துக்குள்ள தள்ளுவான். We call him a dirt spirit of dirt because he makes you to do some dirty things. That's why we read in the book of Gospels there is written as a spirit of unclean. That is why அது நாம பார்க்கும் பொழுது வேதத்துல வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம் அது ஒரு அசுத்த பலவானாய் இருக்குது என்று. அசுத்த ஆவி. It is a spirit of unclean spirit. அது ஒரு அசுத்த பலவான். எதையுமே சுத்தமா வைத்திருக்காது. It will not keep anything neat. unclean சொன்ன உடனே நீங்க வந்து சுத்தம் அப்படி நினைச்சிட கூடாது. துணி சுத்தம் அந்த சுத்தம்லாம் ஒரு பக்கம் அது இருக்கட்டும். unclean spiritனா thinkingல சுத்தம் இருக்காது. You shouldn't, when we say it is unclean, you should not think it is we are talking about something regarding garments or something. It is regarding the thinking thought of the man. unclean spirit is, do you know the work of unclean spirit is எதையுமே சுத்தபத்தமா அதாவது எந்த காரியத்திலும் சுத்தபத்தமா செய்ய மாட்டாங்க. The spirit of unclean or the thinking of uncleanliness, it makes the person not to do anything in a proper way. ஒரு வியாபாரம் அதுல சுத்தம் இருக்காது.
Let it be a business, there will not be any cleanliness in it. ஒரு பரிவர்த்தனை அதுலயும் ஒரு சுத்தம் இருக்காது. பரிவர்த்தனை டீலிங்ஸ். When there is a dealing, you will see there is no cleanliness in it. சோ பரிவர்த்தனை சுத்தம் இருக்காது. In the dealings you will see no cleanliness in it. சோ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த தரித்திரத்தை அந்த unclean spirit வந்து எப்பொழுதுமே எல்லா காரியத்திலும் ஒரு அசுத்தத்தை பரவ செய்து கொண்டே இருக்கும். This spirit of uncleanliness will spread uncleanliness again and again. ஏன் இந்த ஆவிக்கு ஸ்தோத்திரம் இந்த இப்படிப்பட்ட unclean அதாவது சுத்தமா வைக்கக்கூடிய அந்த பவர் எங்க இருந்து வருது அப்படின்னா, do you know where that power which is coming for that spirit to keep everything in an uncleanly ஒரு manner? ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனிடத்துல ரட்சிக்கப்பட்டு ஆவியில் நிரம்பி இருக்கிற கிறிஸ்தவனிடத்துல இந்த ஆவிகள் வந்து வேலை செய்வதற்கு எந்த ஒரு இடமுமே கிடையாது. When a person is salvated, when he knows Christ, the spirit will not work in him. The person who got salvation, who is experiencing the salvation life, who is in the life of salvation, there is no work, unclean spirit have no work with him. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ மனிதனுக்குள்ளாக இந்த ஒரு அசுத்த பலவான் கிரியை செய்யாது. ஆமா, அவனுக்குள்ள கிடையாது, அவனிடத்துல எந்த ஒரு டீலிங் கிடையாது இந்த ஸ்பிரிட்டுக்கு. This spirit will have no dealing with such kind of person. அந்த unclean spirit வந்து ரட்சிக்கப்பட்ட ஒருவங்கிட்ட எந்த ஒரு டீலிங்கும் வெச்சுக்கிறதுக்கு அது வாய்ப்பே இல்ல. There is no any portion to have to torment him. This unclean spirit will not have any kind of dealing with a person who has got the God's salvation. Hallelujah. Hallelujah. This person who born again in Christ. கர்த்தருக்குள்ளாக மீண்டும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் மீண்டும் பிறந்தவர்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஆவிகள் கிரியை செய்யாது. சோ இந்த unclean spirit எங்க வேலை செய்யும்னா சிந்தையில வேலை செய்யும். This spirit of uncleanliness will be working in the mind. அப்ப எப்படி இது உள்ள வேலை செய்யுது, எங்க இருந்து அந்த unclean spirit வந்து தன்னுடைய வல்லமையை அது காண்பிக்கிறதுக்கு வல்லமை எங்க இருந்து வருதுன்னா மனுஷனுக்குள்ள இருந்து தான் வருது. Do you know the thinking or the thought of uncleanliness for such kind of spirit will come from the man? இந்த பொல்லாத ஆவி, இந்த அசுத்த ஆவி, இந்த unclean spirit வந்து என்ன செய்யும்னா முதலாவது சிந்தையில வந்து உட்கார்ந்துக்கும். The spirit of uncleanliness will come and sit in your thoughts first. ஆமா, அது அந்த unclean spirit என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து ஒரு disobedient கொண்டு வரும். கீழ்ப்படிதலை கொண்டு வராது, கீழ்ப்படியாமையை கொண்டு வரும். This spirit of uncleanliness will bring out disobedience in us. அந்த கீழ்ப்படியாமை என்ன செய்யும், தரித்திரத்தை கொண்டு வரும். This disobedience will bring poverty, bondage. So வேதத்துல பார்க்கிறோம் ஒரு ஆவி போய் 7 ஆவியை கூட்டிட்டு வரும். In Bible we are seeing that one spirit goes and brings back 7 spirits. கீழ்ப்படியாமை என்கிற ஆவி தரித்திர ஆவி இழுத்து கொண்டு வந்து விடும். The spirit of disobedience brings the spirit of poverty. இந்த கீழ்ப்படியாமை என்கிற ஆவி அதாவது கர்த்தருடைய சத்தத்துக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு, நல்ல ஆலோசனைகளுக்கு இந்த ஆவி கீழ்ப்படியாது. This uncleanliness spirit will never give his ears to the spirit of நீதியான காரியங்களுக்கு இந்த ஸ்பிரிட் கீழ்ப்படி விடாது. This spirit will not obey for any righteousness. ஹalleluya. எந்த righteous ரைட்டா இருக்கிற ஆலோசனைக்கும் இந்த ஆவி கீழ்ப்படி விடவே விடாது. This spirit will not cooperate for any kind of righteous counseling. சிந்தையில வந்து உட்கார்ந்துக்கும். It will come and sit in your thinking. இன்னைக்கு நான் சொல்றது இந்த அசுத்த இந்த unclean spirit பத்தி நான் பேசுறேன். Today we are speaking about the spirit of ஏன் ஒரு மனுஷன் வாழ்க்கையில தரித்திரம் வருதுங்கறத நான் பேசிட்டு இருக்கிறேன். Why a person is facing this kind of poverty? So unclean spirit, when the person who tormented by this spirit, எந்த ஒரு மனுஷன் இந்த ஆவினால பாதிக்கப்பட்டு இருக்கிறானோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து கீழ்ப்படிய மாட்டாங்க. That person will not obey for anything. அவங்க வந்து எந்த ஒரு நல்ல ஆலோசனை கீழ்ப்படிய மாட்டாங்க. They will not obey for any good counseling. எந்த ஒரு நல்ல போதனைக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க. They will not obey for any of the good thoughts. எந்த ஒரு நல்ல போதனை டீச்சிங், எந்த ஒரு நல்ல போதனைகளுக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க. They will not obey for any good teaching. எந்த ஒரு வேத போதனையும் கீழ்ப்படிய மாட்டாங்க. நல்ல போதனை சொன்னா வேத போதனை. They will not obey for any of the Bible teachings. When the pastors comes and teach them something, they will not obey to you. போதகர்கள் வந்து அவர்கள் இடத்துல சொல்லும் பொழுது டீச் பண்ணும்போது அதுக்கு அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. அவங்க அதுக்கு எதிரா அவங்க சிந்திப்பாங்க. ஏதாவது சொன்னா இது இப்படி இது அப்படினு சொல்லி அவங்க சிந்தையை மாத்திக்கிட்டே இருக்கும் அந்த ஸ்பிரிட் உள்ள. They will have an opposing spirit which is talking against the pastor, against the teacher. Hallelujah. When the servant of God preaches, அவங்களுக்குள்ள அந்த அவங்க கர்த்தருடைய ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் வேலையை செய்யும் பொழுது, வார்த்தை பேசும் பொழுது அவங்களுக்குள்ள குதர்க்கமான எண்ணங்களை உள்ளே போட்டுக்கொண்டே இருப்பார்.
when the man of God is teaching them or preaching them or telling or counseling them, they will have some kind of opposing questions which is coming out of them. அவங்களுக்குள்ள வேற மாதிரி சிந்தை ஓடிக்கிட்டே இருக்கும். They will have a different kind of thought running into them. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாட்சி சொன்னா இப்ப இந்த சாட்சி தேவையாங்கிற மாதிரி சிந்தை வரும். So for example, if we say a testimony, they will have a thought like, does this testimony is required now? அதாவது ஸ்தோத்திரம், யாராவது மிகுந்த பாரத்தோடு அவங்க சாட்சியோ எதையா சொல்லிட்டு இருப்பாங்க, இங்க இப்ப தேவையா, இது சும்மா அழுகுது, இது எதுக்கு நடிக்குதுங்கிற மாதிரி அவங்க சிந்தை வந்துட்டே இருக்கும். When some person is coming out and sharing with so much of burden to you, they will have an heart telling, does this require? When the pastor preaches, the unclean spirit stays in them and occupy their mind and will make them to speak against the preaching. When the போதகர்கள் அவர்களிடத்துல நல்ல காரியங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது போதகர்களுக்கு விரோதமாகவே அவர்கள் பேசுவார்கள். Hallelujah, 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 hallelujah. அப்ப போதகர்களுக்கு வார்த்தைகள் பேசும்போது இந்த ஆவி அது உட்கார்ந்து அதை என்ன தடை பண்ணிட்டே இருக்கும். When the man of God is speaking, this kind of spirit will keep on disturbing them. அவங்களுக்குள்ள தேவலா எதிர்த்து பேசுகிற சிந்தை வைத்துக் கொண்டே இருக்கும். This spirit will give them some kind of opposing இயேசுவின் நாமத்தில் அந்த ஆவியை இப்ப நான் கட்டறேன். In the name of Jesus we are going to bind this kind of spirit. ஒருவேளை போதகர்கள் பார்த்திருந்தா உங்க சபை விட்டு அப்படிப்பட்ட ஆவியை கொண்ட ஜனங்களிடமிருந்து அந்த ஆவி வெளியே புறப்பட்டு போவதாக நினைச்சு நான் கட்டளை கொடுக்கிறேன். If any servant of the Lord is watching this, if any bondage of spirit is working in your church, let it be expelled out in the name of Jesus. The name of Jesus. In the name of Jesus. The name of Jesus. The name of Nazareth of Jesus. நசரேயனாகிய தேவனுடைய நாமத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, the name of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, may the consuming fire of the Lord fall upon right now on the minds of people. கர்த்தருடைய அக்கினி இப்பொழுதே அப்படிப்பட்ட ஆவிகளை பட்சிக்கும்படியாய் ஒப்புக்கொடுக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. அப்ப hallelujah. சிந்தையில உட்கார்ந்து எதிர்த்து பேச வச்சிட்டே இருக்கும். அது it will sit in the thinking and it will make them talk againstly. இப்போ இந்த மெசேஜ் வேணுமா? Does this message is required at this time? இப்போ இந்த செய்தி இந்த இப்போ மெசேஜ் இந்த செய்தி வேணுமா? Does the preaching is teaching is needed? இப்போ இந்த preaching வந்து தேவைப்படுகிறதா? இந்த வசனம் இப்ப தேவையா? Does this verse of God is required இந்த பாட்டு இப்பதான் பாடணுமா? Does this song is required now? டைம் ஆயிடுச்சு, உங்களுக்கு முடிக்க தெரியலையா? The time is already up. Shouldn't be over. அந்த unclean spirit உள்ள இருந்து எதையுமே செயல்பட விடாது. The spirit of uncleanliness will be inside and it will not make நல்ல, அதாவது unclean spirit நல்ல காரியங்களை உள்ள விடாது, அவ்வளவுதான். It will not allow any good things to happen. Hallelujah, hallelujah. இயேசு ஒரு இடத்துல இப்படி சொன்னாரே, hallelujah, ஆமென். உள்ள போறது எதுவுமே மனுஷனை தீட்டுப்படுத்தாது, உள்ள இருந்து வெளியில வரதா மனுஷனை தீட்டுப்படுத்தும். That is why God told whatever is going inside will not bring any uncleanliness, but what is coming out will bring out that uncleanliness. Hallelujah, hallelujah, amen, amen. உள்ள இருந்து என்ன வருது? Then what is coming from inside? உள்ள இருந்து எதிர்த்து பேசுகிற குணம் வெளியில வருது. The spirit which is talking against is what is coming out. உடனே எதிர்த்து பேச மாட்டாங்க, அவங்க எதிர்த்து சிந்திப்பார்கள். They will not talk immediately, but they will keep thinking in their thoughts. எதிர்மறையாய் சிந்திப்பார்கள். They will have a againstful thought in their mind. எதிர்மறையா சிந்திச்சிட்டே இருப்பாங்க. இப்ப இந்த பாட்டு வேணுமா, இப்ப இந்த மெசேஜ் வேணுமா, இப்ப இந்த ஆராதனை வேணுமா, இப்ப இந்த கூட்டம் வேணுமா, இப்ப இந்த பிரேயர் வேணுமா, இப்ப இந்த ஊழியம் வேணுமா, இப்பதான் வேணுமா, இப்பதான் வேணுமா, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இல்லாத குறையை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. They will be thinking against every situation and they will talk which is not even required. Hallelujah, hallelujah. If the prayer is needed or சொல்லு if the prayer is needed or if the song is needed, if the teaching is needed, if the testimony is needed, they will keep thinking all these thoughts in their mind and they will blame something. They keep on blame something. They will be blaming out at every situation. Unclean spirit mind people. The அசுத்த பலவான் உடைய சிந்தனைகள். Is this needed for now? இது இந்த காரியம் இப்பொழுது தேவையா? Is this sermon is needed for now? இந்த செய்தி இப்ப தேவைப்படுகிறதா? Now this mission work is needed now. இப்போ இந்த ஊழியம் செய்வது தேவைப்படுகிறதா? Now this trip is needed or what? No. இப்போ இந்த பயணம் தேவையா? Now this meeting is needed or? இப்போ இந்த ஒரு மீட்டிங் வந்து தேவைப்படுகிறதா? அப்படி எல்லாம் கேட்டுட்டே இருப்பாங்க. Keep on, they will some questions will rise against the good thing. இப்படிப்பட்ட கேள்விகள் அவங்களுடைய நல்ல சிந்தனைகளுக்கு good godly thing. நல்ல தெய்வீக காரியங்களுக்கு விரோதமாய் அவங்களுடைய சிந்தனைகள் பேசிக்கொண்டே இருக்கும். This is what the unclean spirit does. இதுதான் வந்து அந்த அசுத்த பலவான் செய்து கொண்டே இருப்பான். Hallelujah, hallelujah.
Do you have such kind of thought in your mind? உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகள் இப்பொழுது இருக்கிறதா? Have you ever faced this kind of problem? நீங்க எப்பொழுதுமே இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீங்களா? Are you faced ever? எப்பவாவது இந்த பிரச்சனையை நீங்க உங்க வாழ்க்கையில சந்திச்சிட்டு Are இருக்கீங்களா? you facing this problem again in your life? Hallelujah. Hallelujah. That is the sign of unclean spirit mind. இது வந்து ஒரு அசுத்த பலவானுடைய சைனா இருக்கு. Hallelujah. Hallelujah. Amen. Amen. Hallelujah. Amen. So Hallelujah. first of all, this spirit works in mind. முதலாவது இந்த அசுத்த பலவான் நம்மளுடைய சிந்தனையில செயல்படுகிறவனா இருக்கிறான். நம்முடைய சிந்தனை சொல்லக்கூடாது, சிந்தையில செயல்படுகிறான். சிந்தையில செயல்படுகிறவனா This இருக்கிறான். spirit is first of all works in the mind. இந்த பலவான் சிந்தனையில செயல்படுகிறவனா இருக்கிறான். Hallelujah. Hallelujah. That's why God says, fill your mind, fill your heart, fill your thoughts with the word of God. அதுதான் தேவன் கர்த்தராகிய தேவன் சொல்றாரு, உங்களுடைய சிந்தனையை கர்த்தருடைய வார்த்தையினால உங்களுடைய மைண்ட், உங்களுடைய ஹார்ட், இருதயத்தை தேவனுடைய வார்த்தையினால நிரப்புங்கன்னு. Fill your mind with the word of God. உங்களுடைய எண்ணங்களை தேவனுடைய வார்த்தையினால நிரப்புங்க. Don't fill your mind with the word of God, you will throw your words suddenly. தேவனுடைய வார்த்தையினால உங்களுடைய மைண்ட் நீங்க ஃபில் பண்ணலனா உங்களுடைய எண்ணங்கள் விரோதமா இருக்கும். Suddenly you will throw your word out. திடீர்னு உங்களிடத்துல இருந்து வார்த்தைகள் வெளிப்படும். ஆமென். திடீர்னு வார்த்தை வீசிடுவீங்க, டக்குன்னு வார்த்தை வீசிடுவீங்க. You will throw out the word all of a sudden. Against the good thoughts, against good teaching, அததான் சொல்ல வரேன். நல்ல போதனைகளுக்கு விரோதமாய் உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் பேசி விடுவீர்கள். சாந்தமா இருக்கிற இடத்துல வார்த்தை திடீர்னு வீசிடும். Unclean spirit occupies mind. அமைதியா இருக்கிற ஜனங்களிடத்துல அமைதியா இருக்கிற இடத்துல வார்த்தை வீசிடுவீங்க. You will talk against any people who are in a calm situation. Hallelujah. 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 Amen. Amen. அது மாத்திரம் இல்ல, இந்த unclean spirit மைண்ட்ல ஆக்குபைடா இருந்துச்சுன்னா, அது உங்களை பொசஸ் பண்ணி இருந்துச்சுன்னா, இருதயத்தை அந்த மைண்ட பொசஸ் பண்ணிச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்குள்ள சோத்திரம் ஆமென் ஒரு வளர்ச்சி, அதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கிறதை போல ட்ரீம் பண்ண முடியாது. When the unclean spirit has occupied your mind, you cannot dream of any good things that is going to happen. நல்ல சிந்தனைகளில் டெவலப் பண்ண முடியாது. You cannot develop any good signs. நல்ல சிந்தையில நீங்க வளரவே முடியாது. You cannot grow in any good sign. அதாவது நல்ல விதத்துல கனவு காணவே மாட்டீங்க. You will never dream of any good thing that is happening. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு பொன் குழந்தை இருக்குது. For example, if you have a daughter. Hallelujah. அந்த பொன் குழந்தை அது நல்லா வளர்ந்து நல்லா இருக்கும்னு நினைக்க மாட்டீங்க. ஐயோ இது வளர்ந்து ஏதாவது லவ் பண்ணுமா, யாருக்கோ ஓடி போயிருமா, அந்த வாழ்க்கை நாசமா போயிருமா, அப்படியே நினைச்சு அதவே கனவா அதை அப்படியே சிந்திச்சு ஒரு நிமிஷத்துல கனவா பாப்பீங்க. You will not think if you have a girl child, you will never think like if the girl is going to become good. Your unclean spirit will make you think like this girl is going to love someone or get spoiled by something. So always you will be dreaming the spoiled life. எல்லா நேரத்திலயும் நீங்க ஒரு கெட்ட எண்ணங்களையே யோசித்து கொண்டு இருப்பீங்க. Hallelujah. Hallelujah. This is what unclean spirit does in the people's mind. இதுதான் இந்த ஒரு அசுத்த பலவான் ஒவ்வொருவருடைய இருதயத்துல சிந்தனையில வர்க் பண்ணிக்கொண்டே இருப்பான். Hallelujah. 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 The unclean spirit minded people always think against good happenings. இந்த அசுத்த பலவான் உடைய சிந்தனை உடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ஒரு நல்ல ஒரு காரியத்தை நினைத்து பார்க்கவே மாட்டாங்க. About the job, about the business, about their environment, about their life, they will dream again. I mean, it's not a dreaming. What can I say? They will develop the thinking against every good works and good happenings. அவங்களுடைய வேலையா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், அந்த பிள்ளைகள குடும்பமா இருக்கட்டும், எதை குறித்தும் அவங்க வந்து ஒரு நல்ல சிந்தனையே யோசிக்கவே மாட்டாங்க. Even if they go out, they will dream, they will think something happen as like the accident is happening, as like that something against. ஈவன் அவங்க வெளியில டிராவல் பண்ணி போகும்போது கூட இப்போ டிராவல் பண்ணி போறோமே ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருமா அப்படின்னு தான் அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் யோசிக்கும். So they will very conscious with the precaution, they will think conscious. அதாவது அவங்க ரொம்ப
கான்சியஸா இருப்பாங்க. They will be very careful in that kind of thinking. No good will enter into their mind. நல்ல ஒரு காரியம் அவங்களுடைய சிந்தனையில எட்டவே எட்டாது. No good thoughts will enter in their mind. நல்ல ஒரு எண்ணங்கள் அவங்களுடைய இருதயத்துல எட்டவே எட்டாது. Yes, today is the day God want to deliver from this unclean spirit. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆவிகளில இருந்து உங்களை விடுவிக்கிற தேவனாய் இன்னைக்கு கடந்து Today I வந்திருக்கிறார். spoke about two things. இன்னைக்கு நான் ரெண்டு காரியத்தை பத்தி The நான் first பேசுறேன். one is the unclean spirit always works in the mind against the people, against the good thing. முதலாவது நான் பேசினேன், இந்த அசுத்த பலவான் ஒருத்தர்களுக்குள்ளாக சிந்தனையில உட்கார்ந்துட்டு ஒரு நல்ல விஷயத்தை நடக்க விடாதபடி பண்ணுவான். Before they open their mouth, they speak against to the good thing in their mind. வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு நல்ல காரியத்தை பற்றி விரோதமா பேசி விடுவாங்க. They speak, they will keep on thinking against about the good thing in the church, in their family, in the society, in the every area of their life. சபையா இருக்கட்டும், சமுதாயமா இருக்கட்டும், எந்த இடத்துலயும் அவங்க வந்து ஒரு நல்ல சிந்தனையை கொள்ளவே மாட்டாங்க. எப்பொழுதுமே அதுக்கு விரோதமா ஏதோ ஒரு காரியம் நடந்துருமோன்னு சொல்லிட்டே Then இருப்பாங்க. later they speak out through their mouth. Then later they speak out to the mouth. பின்பதாக அவங்களுடைய நாவல அந்த காரியங்களே வெளிப்படுத்துறோம். Hallelujah. Hallelujah. The second thing I thought is, நான் இரண்டாவது காரியம் என்ன சொன்னேன்னா, the unclean spirit people always will have dreams. They will dream against about good thing. இந்த அசுத்த பலவான் உடையவர்கள் எப்பொழுதுமே ஒரு நல்ல ஒரு சிந்தனை இல்லாதவர்களாய் இருப்பார்கள். Hallelujah. Hallelujah. They always develop the thoughts, develop the dream against about good, in order to not, they will not think good, they will always think about bad. எப்பொழுதுமே அவங்களுடைய சிந்தனை ஒரு நல்ல காரியத்தை குறித்து யோசிக்கிறதா இருக்காது. எப்பொழுதுமே ஏதாவது ஒரு கெட்டது நடந்துருமோ அப்படினே damaged one, they will have, their life will be damaged, their business will be gone out, they will come down, their future will be damaged. They always their mind will be developed such kind of thing. அவங்க காரியம் எப்பொழுதுமே என்னோட வாழ்க்கை தொலைஞ்சிரும், பிள்ளைகளோட வாழ்க்கை முடிஞ்சு போய்டும், business முடிஞ்சு போய்டும், இப்படிப்பட்ட முடிஞ்சு போய்டும் எதிர்மறையான சிந்தனைகளை உடையவர்களாய் இருப்பார்கள். If I go there, that will not be work out. நம்ம வெளியில போனா அந்த காரியம் நடக்காது. If I go there, this will not work out. நான் இங்க போனேனா அந்த காரியமும் நடக்காது. If I put my hand to work about this in any project, that project will not work out. நான் ஒரு ப்ராஜெக்ட்ல என் கைய போட்டு நான் வேலை செஞ்சேனா அந்த ப்ராஜெக்ட் வேலை செய்யாம போயிடும். Yeah, with the hand that every work that my hand work with my hand will not go well. என் கையால செய்கிற எந்த காரியமுமே நடக்காது. இப்படியே அவங்க நினைச்சிட்டே இருப்பாங்க. They will be keeping on thinking this one. But today God want to deliver you. But இன்னைக்கு ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறதே. Some more points, some more the thing I will be teaching next video. இன்னும் சில காரியங்களை நாங்கள் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். Maybe like next live program. அடுத்த லைவ் ப்ரோகிராம்ல நான் உங்களுக்கு இத பத்தி நான் சொல்லுவேன். Video we are not recording anything, we are just in the spirit, we are moving on the live. இன்னைக்கு இருந்த லைவ்ல நாங்க எதுவும் ரெக்கார்ட் பண்ணல. இது தேவ ஆவியினால நடத்தப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. Hallelujah. God loves you. கர்த்தர் உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். Still more the things we will learning what will happen when the unclean spirit torments you. இன்னும் அசுத்த பலவான் உங்களை வந்து ஆளுகை செய்யும் பொழுது என்னென்ன காரியம் எல்லாம் நேரிடும்னு நம்ம பேசுவோம். Once you have released from this unclean spirit, you will be in prosperity. நீங்க இந்த அசுத்த பலவானால விடுவிக்கப்பட்டு நீங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு வளர்ச்சிக்கு நேராய் போகிறவர்களாய் இருப்பீங்க. ஆசீர்வாதத்துக்கு நேராக நீங்க கடந்து போவீங்க. You will be going into a blessing. ஒரு மேன்மைக்கு நேராக நீங்க கடந்து போவீங்க. You will be prevailing into some prevailing. So I am going to pray in spirit. இன்னைக்கு நம்ம ஆவியில நம்ம ஜெபிக்க போகிறோம். I am going to pray in spirit for you. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஆவியில ஜெபிக்க போகிறேன். God going to deliver you from this unclean spirit. தேவன் உங்களை இப்படிப்பட்ட ஒரு அசுத்த பலவானில இருந்து விடுவிக்க போறார். To deliver you from two kind of things that you learned today in this evening. இன்னைக்கு தேவன் உங்களை நீங்க கற்றுக்கொண்ட இந்த ரெண்டு காரியத்தில இருந்து தேவன் உங்களை விடுவிக்க போறார். Your eyes be closed in the name of Jesus. உங்கள் கண்களை யாவும் நாம் மூடுவோமே. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Regedemen shantun menmara. Riba shakate remene morimas.
Regadamana Turmanhala. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. அப்படியே பாடுங்க. Sing hallelujah. 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 It's louder. Hallelujah. 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 Once again. Hallelujah. 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 Oh, hallelujah. 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 Chikatarapase. Reba shakata remesiti. Shelke rima city. Reta mamsa marka bashaketire. Rebo ruba shakatara. Reche maurba silke reche. Sagala darutratin kattigal. Hallelujah. Hallelujah. In the unclean spirit now, those people are being tormented by this evil spirit. Evil spirit torment. Evil spirit tormenting problem. In the name of Jesus, let the people see the deliverance right now. Let the people see the deliverer right now. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தரித்திரத்தின் கட்டுகள், எல்லா தரித்திரத்தின் கட்டுகள் அது வெளியேறட்டும், வெளியேறட்டும், வெளியேறட்டும். அற்புதம் நடக்கட்டும், சரீரத்தில் அற்புதம் நடக்கட்டும். ஆமென், ஸ்தோத்திரம். சரீரத்தில் ஒரு மேன்மை நடக்கட்டும், சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், வீடுகளில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவள் குடும்பத்தில் ஒரு மகிமை விளங்கட்டும், 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 ஒரு மகிமை விளங்கட்டும். தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. I speak, I declare the blessing of Abraham upon the people. Oh, the blessing of Abraham, the blessing of Jacob, the blessing of Jacob, the blessing of Isaac, the blessing of every Old Testament saints, oh God. Reba ruba resheke anten meremenese. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அதிசயம் நடப்பதாக பிள்ளைகள் வாழ்க்கையில யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார் அவர் வாழ்க்கையில் ஒரு மகிமை விளங்கட்டும். கர்த்தாவே, தரித்திரத்தின் ஆவிகள், தரித்திரத்தின் ஆவிகள், தரித்திரத்தின் ஆவிகள், இந்த தரித்திரத்தின் ஆவி இந்த அன்கிளீன் ஸ்பிரிட்டில் இருந்து கர்த்தர் விடுவிப்பீராக, கர்த்தர் விடுவிப்பீராக, கர்த்தர் விடுவிப்பீராக, கர்த்தர் விடுவிப்பீராக, கர்த்தர் விடுவிப்பீராக. அன்கிளீன் ஸ்பிரிட்டில் இந்த ஜனங்களை கர்த்தர் விடுவிப்பீராக. இப்பொழுது ஒரு விடுதலை பிள்ளைகள் நடுவில் கடந்து போகட்டும், இப்பொழுது ஒரு விடுதலை பிள்ளைகள் நடுவில் கடந்து போகட்டும். தேவ மகிமை கடந்து போகட்டும், கர்த்தருடைய மகிமை கடந்து போகட்டும், கர்த்தருடைய மகிமை விளங்கட்டும், கர்த்தருடைய மகிமை பெருசாகட்டும், கர்த்தருடைய மகிமை பிள்ளைகள் பேரில் விளங்குவதாக, கர்த்தருடைய தொடுதல் பிள்ளைகள் பேரில் விழுவதாக, கர்த்தருடைய தொடுதல் பிள்ளைகள் பேரில் விழுவதாக, கர்த்தருடைய தொடுதல் பிள்ளைகள் பேரில் விழுவதாக. எல்லாவித தரித்திராவிகள், every spirit of torment against the people, in the name of Jesus, the consuming fire beam fall upon them, fall upon them, fall upon the place there's a grieving right now, fall upon the place they're crying right now, fall upon the place they're being in the bed. Hallelujah, hallelujah. Shikaturabala, remene shinderebo. Let the fire of God
fall upon the people, those who are taking deep breaths to deliver, to deliver them from the evil. இயேசுவின் நாமத்தினால். Hallelujah. ரெபனம ஷகத ரபமா. ரெண்டே மேரே மெஷின்டே. துர்மா ராபா ஷகத ரகடரா. காந்தின் மேன்மரா அபிஷேகுரோகோ. ஒரு மகிமையை காண செய்யும் ஆண்டவரே. Let the people see the glory. ஒரு மகிமையை தேவன் காண ஜனங்கள் சந்திக்கும்படியாய் தேவன் செய்யட்டும். Let the people see your glory, O God. தேவ பிள்ளைகள் தேவனுடைய மகிமை காணட்டும். Let the people see your glory, Master. ஆண்டவரே தேவ பிள்ளைகள் உம்முடைய மகிமை காணும்படியாய் செய்யுங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவீராக. Let there be a glory in their life. அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மேன்மையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. Let there be a prosperity in their life. Let the இயேசுவின் நாமத்தினாலே அந்த தரித்திரத்தின் ஆவிகள் வெளியே போனதுக்காய் நன்றி. In the name of Jesus, let the spirit of bondages has gone out. இயேசுவின் நாமத்தினால அது வெளியேறுவதாக. In the name of Jesus, let it be spilled out. இயேசுவின் நாமத்தினால அவைகள் வெளியே போகும்படியாக கட்டளை கொடுக்கிறேன். In the name of Jesus, we command it to get out in the name of Jesus. எதிர்மறையாய் பேச வைக்கிற பேச தூண்டுகிற பொல்லாத கிரியைகள். The spirit which is making them to talk against. எதிர்மறையாய் யோசிக்க வைக்கிற பொல்லாத அசுத்த. The spirit which is making them to talk, which is making them to think negatively. The tormenting spirit which makes them to talk against the good thing be broken. I release the fire of God. Release the word. பேச தூண்டுகிற சிந்தனைகள் எதிர்மறையாய் பேச தூண்டுகிற ஆவிகள் run away from their mind. இயேசுவின் நாமத்தினால அது வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினால run away from this mind of people. அது ஜனங்களுடைய எண்ணத்திலிருந்து அது வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினால I rebuke the spirit of tormenting from the people's mind. இயேசுவின் நாமத்தினால தேவனுடைய ஆவியை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம். That the evil spirit which develop the bad dreams in the minds of people, I rebuke it in the name of Jesus. கெட்ட சிந்தனைகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்ளுகிறோம். The spirit that which develops the bad dreams, சிந்தனையில கொண்டு கெட்ட சிந்தனைகளை போடுகிற பொல்லாத ஆவியை, கெட்ட கனவுகள், ஈஷா காதா ரபா சொத்துனே, the spirit which is develops the bad dreams in the minds of people. கெட்ட கனவுகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை I break it. I break it. இயேசுவின் நாமத்தினால உடைக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால கட்டுகளை நாங்கள் உடைக்கிறோம். I break it in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால நான் உடைக்கிறேன். The spirit which is stand against the good thing of God, I break it in the name of Jesus. நல்ல காரியங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால கட்டுகிறோம். I spell your powerful word upon the evil spirit now. Get released. உம்முடைய நாமத்தினால உம்முடைய வார்த்தையை நான் அந்த அசுத்த பலவான் மீது நாங்கள் பேசுகிறோம். அது வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால ஒரு let the people grow well. ஜனங்கள் வளரும்படியாய் தேவன் let the thoughts of the people grow well in the name of Jesus. Let it be spelled out. அந்த ஜனங்களை விட்டு அது வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. I bless the people in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். Bless the people in the mighty name of Jesus. நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். I release a blessing upon the people once again in the mighty name of Jesus. உம்முடைய நாமத்தினால ஜனங்கள் மீது ஆசீர்வாதத்தை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. In the name of Jesus we pray. இந்த கர்த்தருடைய நாமத்தினால நாங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். Amen. 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 So keep confess about your deliverance. உங்களுடைய விடுதலை குறித்து நீங்கள் அறிக்கை செய்து கொண்டு இருக்கிறவராகவே இருங்கள். So when you walk, sit, go, come, whatever you do, whatever it does, confess the deliverance. I am delivered. நீங்க எங்க போனாலும் வந்தாலும் எதை செய்தாலும் நான் விடுவிக்கப்பட்டவள், நான் விடுவிக்கப்பட்டவன் என்பதை நீங்க உறுதி செய்து கன்ஃபஸ் பண்ணிக்கொண்டே இருங்க. From this spirit of unclean. நான் இப்படிப்பட்ட அசுத்த பலவானுடைய பிடியிலிருந்து நான் விடுவிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கிறேன் என்பதை நீங்க அறிக்கை செய்து கொண்டே இருங்க. Confess. அதை நீங்க அறிக்கை செய்து கொண்டே இருங்க. When the thoughts against to speak out, உங்களுக்கு ஒரு கெட்ட சிந்தனை வரும் பொழுது நீங்க அதை பார்த்து அறிக்கை செய்து கொண்டே இருங்க. When it rises from your thought, confess all of the sudden. அது உங்களுடைய எண்ணங்களில கெட்ட சிந்தனையானது உங்களுடைய எண்ணங்கள்ல வரும் பொழுதே நீங்கள் இதை அறிக்கை செய்து விடுங்க. So when you happen to develop bad dream or bad imagination, thought,
all of a sudden you confess, I am delivered from this unclean spirit. உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு Already I am delivered. உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கெட்ட சிந்தனையோ கெட்ட கனவுகள் வருகிற மாதிரி இருந்தா அப்பொழுதே நீங்க சொல்லுங்க, நான் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டவள் என்று Do விடுவிக்கப்பட்டவன் என்று not give சொல்லுங்க. space for this unclean spirit to develop bad thinking or bad dream or bad imagination. இந்த அசுத்த பலவானுக்கு எந்த ஒரு இடத்தையும் கொடுக்காதபடி நீங்க எதையும் கெட்டதையோ எதிர்மறையான காரியங்களை சிந்திக்காம பேசாம இருங்க. Don't give a frame for him. அவனுக்கு ஒரு இடத்தை நீங்க கொடுக்காம இருப்பது நல்லது. Hallelujah. Hallelujah. You are covered with the blood of Jesus. நீங்க இயேசுவுடைய இரத்தத்தினால Once மறைக்கப்பட்ட again, பிள்ளைகள். I declare you are covered with the powerful blood of Jesus already. நீங்கள் ஏற்கனவே தேவனுடைய இரத்தத்தினால மறைக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். So seek God with your whole heart. Seek God with your whole heart. உங்க முழு இருதயத்தோடு நீங்க தேவனை தேடுகிறவர்களா You will இருங்க. see great thing. நீங்க மகிமையான காரியங்களை பார்க்கிறவர்களா இருப்பீங்க. Dream great thing in God and dream about it and develop your dream about it. நீங்க கர்த்தருக்குள்ள பெரிய காரியங்களை சிந்திக்கிறவர்களாகவும் கர்த்தருக்குள்ள நல்லதை சிந்திக்கிறவர்களாகவும் The இருந்து people surrounded will be wondering about your blessing. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களே ஆச்சரியப்படத்தக்கதா இருப்பாங்க. Let unclean spirit go. அந்த ஒரு அசுத்த பலவான் உங்களை விட்டு போயாச்சு. போகட்டும். Let unclean spirit go in the name of Jesus. அது உங்களை விட்டு போயாச்சு. Amen. Amen. Let it go in the name of Jesus. Hallelujah. Let the good thing come into in our life. Let the bad thing go from your நல்ல காரியங்கள் நல்லது உங்களிடத்துல பிரவேசிக்கிறதா இருக்கட்டும், கெட்டது உங்களை விட்டு வெளியேறதா இருக்கட்டும். You will live well. நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க வாழ்ந்திருப்பீர்கள். You will live well. நீங்க வாழ்ந்திருப்பீங்க. You will live well. நீங்க வாழ்ந்து இருப்பீங்க. Shalom. God bless you. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். Amen. Hallelujah. Hallelujah. Hallelujah.